அதாவது செடி வந்து பாதி வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது கொடுத்தேன் நான் ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் மருந்தெல்லாம். ஸோ கொடுக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. மருந்து உங்களுக்கு அபிமன்யு கொடுத்தேன் நான், வேரில் கொடுத்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படி இருந்தால், அதாவது இப்போ வேர் கொடுக்குற அப்படி இருந்தால் பேட்டரி ஸ்ப்ரேயரில் உங்களுக்கு 300 மில்லி ஒரு டேங்க் கலந்து நீங்கள் வேருக்கு ஊற்றி விடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்பிக்ஸ் அதே மாதிரி தாங்க, ஸ்ப்ரேவும் பண்ணால் வேருக்கு கொடுத்தோம். அப்புறம் FL77 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரேவே பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா வெயில் டயத்தில் நட்டதுனால கொஞ்சம் இதே வள்ளிங்க ஒத்த கோலாக வந்துச்சு, அதாவது ஒத்த செடியாக வந்துச்சு. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார், திருப்பூர் மாவட்டம் மைவடி வில்லேஜ். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், தக்காளி, மிளகாய், தென் அதுக்கப்புறம் மல்லி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நிறைய போடுங்க. சமீப காலமாக வந்து எல்லாம் ஆர்கானிக் உரங்கள் நிறையா வருது. அப்புறம் கெமிக்கல் உரம் வந்து நிறையா போட்டோம். பட் என்னென்னா அந்த வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. என்னென்னா செடியோட வளர்ச்சி, நோய் தாக்குதல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலை சுருட்டல் வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுங்க. அப்புறம் நண்பர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணார், என்னென்னா இந்த மாதிரி ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ்ன்ட்டு ஒரு மருந்து இருக்குது, அதை பாருங்கள், அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். அவர் வந்து மிளகாய்க்கு வந்து போட்டு செடியே அது ஆக்சுவலாக காய்ப்பு திறனே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் அந்த மருந்து வாங்கி உங்களுக்கு அடித்தாங்க. அடித்து கிட்டத்தட்ட ஈல்டு பரவாயில்ல, அதாவது மருத்தளவு தளைஞ்சு அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி தக்காளி செடி முன்னாடி போட்டிருந்தப்போ நானும் பெருசாக நம்பிக்கை இல்லை, நான் சும்மா வாங்கி பார்க்கலாமே அப்படின்ட்டு அடித்தேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா ஓரளவுக்கு. அதாவது செடி வந்து பாதி வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது கொடுத்தேன் நான் ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் மருந்தெல்லாம். ஸோ கொடுக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ போட்டுக்கிறேன், 1 ஏக்கரா பக்கம் அந்த ஃபீல்டில் நான் தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஏக்கரா நம்மளுக்கு விவசாய லேண்ட் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பர்பஸ் என்னென்னா காய்கறி மட்டும் எல்லாமே வெள்ளாமை பண்ணுவோம். இப்போ இதில் என்னென்னா போன தடவை தக்காளி செடிக்கு வந்து கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜில் தான் இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு மருந்து வாங்கினோம். மருந்து உங்களுக்கு அபிமன்யு கொடுத்தேன் நான், வேரில் கொடுத்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படி இருந்தால், அதாவது இப்போ வேர் கொடுக்குற அப்படி இருந்தால் பேட்டரி ஸ்ப்ரேயரில் உங்களுக்கு 300 மில்லி ஒரு டேங்க் கலந்து நீங்கள் வேருக்கு ஊற்றி விடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்பிக்ஸ் அதே மாதிரி தாங்க, ஸ்ப்ரேவும் பண்ணால் வேருக்கு கொடுத்தோம். அப்புறம் FL77 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரேவே பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு கெமிக்கல் இல்லாத உரம், அதாவது இயற்கை உரம் பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணி மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அது விடலான்ட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஆர்கானிக்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ண போகிறேன். மறுபடியும் அடுத்த ஃபீல்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே ஃபுல்லாக வந்து ஆர்கானிக்லேயே பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு மக்களுக்காக நான் மறுபடியும் வீடியோ சொல்கிறேன் நான் உங்களுக்கு.